பாலசங்கரா, நீங்க ஆஸ்பத்திரியில அட்மிட் ஆனது தெரிஞ்சு லண்டன்ல இருந்து மகாராணி உங்களுக்கு $1 பில்லியன் கொடுத்துருக்காங்க. ஏங்கண்ணே இந்த ஒரு தாளை வச்சு என்ன பண்றது? இது ஒரு தாள் இல்ல, இந்தியம் இப்படி 700 கோடி. என்னது 700 கோடியா? அதாவது மிஸ்டர் தங்கையா, நான் டாக்ஸில வரும்போது பணத்தை மிஸ் பண்ணிட்டேன். நாங்க லண்டனுக்கு போனோம். 1 லட்ச ரூபா பணம் தேவைப்படுது. 1 லட்ச ரூபா பணம் கொடுங்க. அட கண்ணுங்களா, நல்லவங்களும் இப்படி ஏமாத்துறாங்களாக்கும். ஏங்கண்ணே என் கையில 10,000 இருக்கு செலவுக்கு, வச்சுக்காங்க. நீ பிறகு யோகாதாரன்னு எனக்கு தெரியும் கண்ணே. அது யாருக்காக கொடுத்த? பாய் பசங்களா, ஆண்டவன் நல்லவனு சோதிப்பான், ஆனா கைவிட மாட்டான். இது என்னன்னு தெரியுமாடா? $1 பில்லியன். இந்திய மதிப்புப்படி எவ்வளவு தெரியுமாடா? 700 கோடி. என்ன அங்கிள் சொல்றான்? 2 பேரும் அயர் நாட்டம் வந்தாங்க கண்ணு. லண்டனா தம்பி மருத்துவ செலவுக்கு $1 கொடுத்துட்டு போறாங்க. புண்ணியமா நல்லா இருக்கணும். ஆமா மாப்ள, இதான் டாலரா? இன்னைக்கு தான் கையிலேயே தொட்டு பார்க்க. குடு மாப்ள. மாப்ள நீ பாட்டி வச்சு செமையா கொண்டாடிட வேண்டியதான். டாலர் கொண்டா உன்னை பிறகு கோச்சிக்கிறேன் தம்பி. ஏங்கண்ணு டாலரை மாத்தி கொண்டா. ஹலோ மிஸ்டர் பாலசங்கர், நாங்க மணி எக்ஸ்சேஞ்சில இருந்து பேசுறோம். உங்ககிட்ட $1 பில்லியன் இருக்கிறதா கேள்விப்பட்டோம். இவ்வளவு பெரிய டாலரை வேற எங்கேயும் மாத்த முடியாது. ஒரு 70 லட்சம் ரூபா அதுக்கு கமிஷன் வரும். என்னது 70 லட்சமா? அவ்வளவு பணத்துக்கு நாங்க எங்க போவேன்? என்னது 70 லட்சமா? மாப்ள $1 மில்லியன் உண்மைதான் மாப்ள. 70 லட்சம் ரூபாய் பரட்டி கொடுத்துட வேண்டியதான். ஆமா மாப்ள, உண்மைதான். என்னது 550 ரூபாயா? 15% டிஸ்கவுண்டா? மாப்ள Amazon.comல இருக்கு மாப்ள. அமேசான்ல உள்ளதா? கொண்டா. டேய், இது சின்ன பிள்ளைங்க விளையாடுடா, ஒரிஜினல் இல்ல. ஒரிஜினல் இல்லையா? இது ஒரிஜினல் இல்ல. யாருக்கு பணம் எதுவும் கொடுத்தீங்களா? ஆமா கண்ணு, லண்டன் திரும்பி 1 லட்ச ரூபா கேட்டான். 10,000 ரூபா கேள்வி, அதையும் வாங்கி போட்டு போயிட்டானு கண்ணு. ஐயோ, என்னத்த சொல்ல. ஹலோ ஹலோ, ஹேர் பேக் கம்பெனில இருந்து சில்பா ஷெட்டி பேசுது. இன்னைக்கு டியூ டைட்டோ 7500 ரூபாய் கட்டணும். மேடம், நீங்க சொன்ன யூபிஐ ஐடியில காலைல 5 மணிக்கு போட்டு விட்டேன் மேடம். அரே பையா, 7500 ரூபாய் கட்டணும். மேடம், நான் காலையிலே போட்டு விட்டேன். பிரீத்தி சிந்தான்னு ஒரு மேடம் கூட பேசினாங்க மேடம். மேடம், ஒரு யூபிஐ ஐடி கூட அனுப்பி விட்டாங்க. நான் பணம் போட்டு விட்டேன். ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து அவங்களுக்கு அனுப்பி விட்டேன். அதை வேணா நான் உங்களுக்கு வேணா அனுப்பி விடுறேன் மேடம். ஓகே, அனுப்பிவிடு பாப்போம். ஓகே மேடம். போன்ல யாரு மாப்ள? மாப்ள, காலைல தான் பேங்க்ல பணத்தை போட்டு விட்டேன். இன்னும் யாரெல்லாம் சரி மறுபடியும் கட்ட சொல்றாங்க மாப்ள. என்னடா சொல்ற? மாப்ள, ஸ்கிரீன்ஷாட் போட்டு விட்டுருக்கேன். பாட்டாங்க மாப்ள. ஹலோ. அரே பையா, என்ன நீ ஏமாத்த பாக்குறியோ? இது ஒரிஜினல் கிடையாது, இது கிராஃபிக் பண்ணி போட்டுருக்கு. என்ன மேடம் சொல்றீங்க? நான் போட்டு விட்டேன் மேடம். அரே பையா, உனக்கு சொன்னா புரியாது. என்ன 10 நிமிஷத்துல பணம் வரலனா உன் மேல ஆக்ஷன் எடுக்கும். ஹலோ, கட் பண்ணிட்டாங்க மாப்ள. மாப்ள என்ன மாப்ள ஆச்சு? என்னடா ஆச்சு? சொல்லிட்டாளு. அழாத. காலையில 7000 ரூபா போட்டுங்க மாப்ள. அது கிராபிக்ஸ். மறுபடியும் நீ வேற யூபிஐ ஐடியில பணம் போட்டுன்னு சொல்ற மாப்ள. எந்த நம்பர்ல இருந்து போட சொன்னாங்க? சொல்லு. இந்த நம்பர் தான் மாப்ள. அவங்க பேர் என்னது? பிரீத்தி சிந்தா மாப்ள. பேர் நல்லா இருக்க. ஹலோ மாப்ள, பொம்பளையால் பேசுதுன்னு சொன்னா ஒரு ஆம்பளையால் பேசுது. என்ன மாப்ள சொல்ற? ஹலோ வணக்கம் சொல்லுங்க சார். வணக்கம்.
அங்க பிரீத்தி சிந்தா இருக்காங்களா சார்? இது ஃபேர் கேர் லோன் கம்பெனி தானே? அரே பையா அது ராங் நம்பர். சார் பிரீத்தி சிந்தா இருக்காங்களா? பிரீத்தி ஜிந்தா ரித்திக் ரோஷனோட படம் நடிக்க போயிட்டு பாலிவுட். சார் நான் சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கேன். என் ஃப்ரெண்டு இந்த நம்பர்ல தான் 7500 ரூபா போட்டு விட்டுருக்கான். அதுக்கு உண்டான ஸ்கிரீன்ஷாட்டும் போட்டு விட்டுருக்கேன் சார். டேய் இது ராங் நம்பர், உனக்கு சொன்னா புரியாதா? மாப்ள ஓவரா பேசுறான் மாப்ள. இப்ப பாரு எப்படி மடக்குறேன்னு. ஹலோ போலோ சார், நிமல் எங்க இருந்து பேசுதோ? தஞ்சாவூர் ராஜராஜ சோழன் கோயில் இருக்குல்ல, அங்க இருந்து பேசுதோ. எல்லா புண்ணாக்கு மவன, நீ லோக்கல்ல இருந்துட்டு சீட்டிங்கால பண்ற. நீ எஸ்பிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம் பாத்துக்கோ. மாப்ள கட் பண்ணிட்டானே மாப்ள.